அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கும். உங்க மெயில் ஐடியில ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனையாலும் உங்களுக்கு வியூஸ் போகாது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க பல காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த காரணம் உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மெயில் ஐடியில இந்த லோகோவை டச் பண்ணிக்கங்க. உங்களுடைய லோகோவை நீங்கள் டச் பண்ணிக்கங்க. நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பர்சனல் இன்ஃபோன்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பயோவில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது 18க்கு மேலே இருக்கா இல்லை 18க்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா 18க்கு கீழே இருந்தால் நீங்கள் இந்த மெயில் ஐடியில் ஒரு பெரியவங்க பார்க்குற கண்டென்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய மெயில் ஐடி 18க்கு கீழே இருக்கிற ஐடியில் இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் கண்டென்ட்டை போட்டு எவ்வளோதான் நீங்கள் டேகு டைட்டலு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்தாலும் உங்களுடைய மெயில் ஐடி 18க்கு கீழே இருந்தால் சுத்தமாக வியூஸ் போகாது. இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. உடனே நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மெயில் ஐடியில் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18க்கு கீழே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை டச் பண்ணி உங்களுடைய பயோவை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு 18 ஆர் ஓல்டர்னு இருக்குது. 18+க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்த்டே டேட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது உங்களுக்கு 18க்கு கீழே இருந்தால் இதை நீங்கள் டச் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வியூஸ் போகும். உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க இது ஒரு முக்கிய காரணம். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது 18 கண்டென்ட்டா இல்லை 18+ கண்டென்ட்டா. ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த மெயில் ஐடி 18க்கு கீழே இருந்தால் சில பான் சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாது. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, 18+க்கு மேலே தான் கூகுள் சில சைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. காரணம், குழந்தைங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூர் முக்கியம். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயோவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது தொடர்ந்து ஒரு சில டவுட்டை நம்ம பார்த்துடலாம் வாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உடனே நான் 18க்கு மேலே தான் சிஸ்டர் வச்சுருக்கேன், எனக்கு ஏன் வியூஸ் போகலன்னு கேட்காதீங்க. நீங்கள் சரியாக எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேகு இது எல்லாம் நீங்கள் சரியாக கொடுக்கணும். கன்சிடென்சி இம்பார்ட்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் மெயின்டைன் பண்ண. ஆனால் காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணி இருக்கணும். ஸோ இது ஒரு ரீசனபிள். நீங்கள் இதை சரியாக பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை டவுட் கேட்டிருக்கீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே கேட்டிருக்கீங்க. அதாவது அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாருக்குமே காமனாக வரும் டவுட்டு. அது மட்டும் இல்லை, வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸும் வீடியோவும் நான் ஒன்றா போடுறேன். ஸோ நான் அப்படி போட்டால் எனக்கு வியூஸ் போகுமா சிஸ்டர்? எனக்கு வியூஸே போகலை, இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா புதிய யூடியூபர், ஸோ இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு திரும்பவும் அதே நல்ல வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாம். என்னுடைய சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்க ஒரு முக்கிய காரணம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நான் வீடியோ மற்றும் ஷார்ட்ஸ் போடுகிறேன் ஒரே நாளில், ஆனால் வியூஸ் போகவில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரே நாளில் ரெண்டுமே போட்டால் உங்களுக்கு வியூஸ் போகாது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு வியூஸ் போகும். ஆனால் லாங் வீடியோ வியூஸ் போகாது. ஸோ நீங்கள் டேக்கு ஒன்றா போடுங்க, கண்டிப்பாக உங்கள் சேனல் வியூஸ் போகும். அது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எங்கே போயிட்டு பார்க்கணுன்னா நான் இப்போ பின்னாடி வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு
என்னுடைய ஐடிக்குள்ளே போங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா? என்னுடைய பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். புதிய யூடியூபர்ஸ்க்கு இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளைன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளைன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வர அனைத்து டவுட்டுமே ரெடி பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன். கொலாபரேஷன் பண்ணலாமா, இல்லைன்னா ஷார்ட்ஸுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்தால் எப்படி கிளியர் பண்ணுறது, ஷார்ட்ஸ்க்கு தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது, ஷார்ட்ஸ்க்கு ரெவென்யூ எப்படி வருது, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வச்சு ஷார்ட்ஸ் போடலாமா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து சில டைம் தானாகவே டிலீட் ஆகும். இது போன்ற டவுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுவது எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான பதிலும் நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா புதிய யூடியூப்பருக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். அது என்னென்னா வீடியோவில் வாட்டர் மார்க் இல்லாமல் போடணும், அது எப்படின்னு. ஸோ வீடியோவில் வாட்டர் மார்க் இல்லாத நான் வந்து வீடியோவில் வாட்டர் மார்க் இல்லாத எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலுமே நிறைய புதிய புதிய கிரியேட்டர்ஸ் உள்ளே வரும்பொழுது நிறைய டவுட் வருது. ஸோ எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? இப்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க்கை ரொம்ப சுலபமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா? புதிய யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோவை உள்ளே கொண்டுட்டு வாங்க. வீடியோவை டச் பண்ணிக்கிட்டு புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அலோ தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவை டச் பண்ணிக்கிட்டு உள்ளே வாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வட்டம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெருக்கல் குறி இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு ரிமூவ் கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. ஸோ இன்ஷாட்டில் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை எங்கே போயிட்டு பார்க்கணுன்னா என்னுடைய யூடியூப்கே போங்க. நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்னுடைய பிளேலிஸ்ட்டு பார்த்தாவே நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாறிடலாம். இப்போ என்னுடைய பிளேலிஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தள்ளி 3வது பிளேலிஸ்ட் இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப் ஃபுல் டீட்டெயில்னு கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இன்ஷாட்டில் எப்படி நம்ம எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் எடிட் பண்ணுங்கள். வாட்டர் மார்க் இல்லாத நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கங்க. இன்ஷாட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கங்க சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்டர் மார்க் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நீங்கள் என்னென்னா அதர் சோஷியல் மீடியாவில் இருந்து ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணி நம்மளுடைய சேனலில் போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும், அப்படி போடலாமா சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ புதிய யூடியூபர்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்வத்தில் மற்றவங்களுடைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு ரீயூஸ்டில் வந்து நிற்கக்கூடாது. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேர் நிறைய டவுட் கேட்டுட்டீங்க. நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, ருத்ரன் ஆர்ட்ஸ் டிஜிட்டல் ஸ்கெட்சுன்னு. இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் சரிங்களா? டேக்கு டே என்னுடைய சப்ஸ்கிரைபர் தேவைகளுக்காக தான் வீடியோ போடப்படுது. ஸோ ஒரு சிலருக்காக வந்து வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற டவுட்டு ஒரு ரீயூஸ்டு ப்ராப்ளத்தில் போய் முடியும். ஸோ அது என்ன டவுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா அதர் சோஷியல் மீடியாவில் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கிரியேட் பண்ணி போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக நீங்கள் அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா மானிடைஸ் வாங்க முடியும். ஆனால் சில ரூல் இருக்குது அதுக்கு. ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து போட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ லைக் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே வந்துடுறேன். இப்போ நான் வந்து அதர் சோஷியல் மீடியா, அதாவது இப்போ நான் வந்து வேறு ஒரு ஆப்பில் இருந்து தான் நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பேன் எனக்கு தேவைப்பட்டா. லைக் பார்த்தீங்கன்னா இமேஜ் சர்ச்மென்ற ஆப்பில் தான் நான் எடுப்பேன். இப்போது நீங்கள் இப்படி இமேஜ் எடுக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா
டெடி பியர் நான் போட்டுட்டேன் சரிங்களா. இதுக்கு பேர் தான் அதர் சோஷியல் மீடியா, அதர் ஆப்பு. ஸோ வந்து இந்த டெடி பியர்னு போட்டுட்டேன். லைக் வந்து இந்த டெடி பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே டெடி பியரில் நீங்கள் தேடிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கும். இதே டெடி பியரில் இங்கே பாருங்கள் வாட்டர் மார்க் இருக்குது. இந்த மாதிரி வாட்டர் மார்க் இமேஜஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ரீயூஸ்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் எல்லாமே வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஒரு இமேஜ் எடுத்தாலும் நீங்கள் வந்து மீதி 99% உங்களுடைய கருத்தை அங்கே தெரிவிக்கணும். இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் அண்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதே சைஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோக்குள்ளே 4 இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ ஒன்றா போடலாமா அப்படின்ற விஷயத்த கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அதர் சோஷியல் மீடியா இல்லை அதர் ஆப்லேருந்து ஃபோட்டோ இல்லைனா வீடியோ இமேஜ் எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி நமக்கு உண்டானதாக மாற்றுறது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. ஸோ இது கண்டிப்பாக புதிய யூடியூபருக்கு மஸ்ட்டு. இந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப்பை பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க. என் மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் எடுத்து என்கிட்ட பேசலாம். ஸோ என்னுடைய மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 199 ரூபான்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கமெண்ட்ஸும் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி வீடியோ போடலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, ரீயூஸ்டை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அகேன் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள். யூடியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ரீயூஸ்டு பிரச்சனையால் நிறைய சேனல் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ உங்கள் சேனல் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 200, அதாவது 199 தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது, அதை டச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.